வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ரேஷன் கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கு அந்த ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன. ஸோ 3 முக்கியமான அறிவிப்புகள் இந்த கூட்டுறவுத்துறையில் வந்திருக்கு. கூட்டுறவுத்துறையில் வழங்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளில் இது முக்கியமானதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய ரேஷன் அட்டை செயலிழப்பு ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை உடனடியாக நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்காங்க. ஸோ இதை தயவு செய்து இந்த அப்டேட் 3 வகையான அப்டேட்டையும் செய்யுங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழக அரசு வழங்கியுள்ள முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோ விளக்குகிறது. ரேஷன் முறையில் உள்ள குளறுபடிகளை நீக்கவும் போலி அட்டைகளை ஒழிக்கவும் அரசு புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அட்டைதாரர்கள் வரும் 1ஆம் தேதி ஜூலை 1க்குள் தங்கள் ஆதார் எண்ணை இணைப்பதோடு கேஒய்சி பதிவுகளையும் கட்டாயமாக முடிக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படவும் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முறைகேடுகளை தடுக்க அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இதன் மூலம் தகுதியுள்ள ஏழை மக்களுக்கு பொருட்கள் சரியாக சென்றடையும் என்று விளக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 கோடி போலி அட்டைகள் நீக்கப்பட்டதன் மூலம் அரசுக்கு ஏற்பட்ட பெரும் நிதி இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ இப்போ இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் யாருக்கெல்லாம் இந்த விதிகள் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய். ஸோ 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. 25,000 கோடி பல அட்டைகள் அரசுக்கு ஏற்படும் இழப்பு தவிர்ப்பு. ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள் தகுதியற்றவர்கள் இருந்தால் அவங்களுடைய இதை ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய முறை அப்படின்னா அடையாள சரிபார்ப்பு கவனிக்கப்படவில்லை. புதிய முறையில் இகேஒய்சி கைவிரல் ரேகை பதிவு. அனைத்து கண்காணிப்பு பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. அனைத்து கடைகள்லையுமே நீ கண்காணிப்பு கேமரா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பற்றாக்குறை பற்றி கவலையே இல்லை, எடை கவலையே இல்லை. போலி அட்டைகளுடைய ஆதிக்கம் அப்படின்றது தகுதியான ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஸோ உங்கள் ரேஷன் அட்டையை பாதுகாக்க 3 கட்டாய படிகள். இகேஒய்சியை புதுப்பித்தல், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் தகவல்களையும் சரிபார்த்தல், ஆதார் இணைப்பு, ரேஷன் அட்டையுடன் ஆதாரை கட்டாயமாக இணைத்தல், மொபைல் எண், பயன்பாட்டில் உள்ள தொடர்பு எண்ணை இணைத்தல். வரக்கூடிய 1ஆம் தேதிக்குள் இவற்றை முடிக்காவிட்டால் பொருட்கள் நிறுத்தப்படலாம். உங்கள் ரேஷன் அட்டை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கும். ஒரே நாடு ஒரே ரேஷன் மாபெரும் பயன்கள். 28 மாநிலங்கள். தேசிய அளவிலான இந்த திட்டத்தின் மூலம் தமிழக மக்கள் 28 மாநிலங்களில் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை வாங்கலாம். 80 கோடி மக்கள் இதில் பயனாளிகளாக பயன்பெறாங்க. சரியான அளவு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு கைவிரல் ரேகம் தகுதியானவர்களுக்கு இது வழங்குகிறோம். இதோடைய சுருக்கமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா குடிமக்களுடைய பொறுப்பு. வரக்கூடிய 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய இகேஒய்சியை முடித்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. மொபைல் இணைப்பு முடிப்பது அப்படின்றது கட்டாயம். போலி அட்டைகளை ஒழிக்க அரசுக்கு இப்போந்தே உதவி செய்யுங்கள் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய போலி அட்டைகள் முற்றிலுமாக நீக்கப்படும். ஏழை எளிய மக்களுக்கு எந்த தடையுமின்றி சரியான எடையில் தரமான பொருட்கள் சென்றடைவது உறுதி செய்யப்படும். உங்கள் ரேஷன் அதிகாரத்தை இன்றே பயன்படுத்துங்கள். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கார்டு செயலிழக்க முடியாமல் இருக்கும். அதனால தான் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை 2,500 இந்த அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே உடனுக்குடன் பெற முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.